அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பயாலஜியில் நாம் கலப்பு உரம் அதாவது கம்போஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். கம்போஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கம்போஸ்டால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, ஸோ அதை பற்றிலாம் தெளிவாக நம்ம பார்த்தோம். ஹவு டு ப்ரிப்பேர், எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னாக்க க்ரீன் மேனுவர், அதாவது பசுந்தாள் உரங்கள், அதை தான் நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ க்ரீன் மேனுவர்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த க்ரீன் மேனுவர் இஸ் obtained by the collection and decomposition of green leaves, twigs of trees, field burns, etc. அதாவது பச்சையான இலைகள், மரக்கிளைகள், புதர் செடிகள், தேவையற்ற நிலங்களில் வளரக்கூடிய தேவையில்லாத செடிகள், வயல்வெளி நீர்த்தேக்கங்களில் வளரும் பூண்டு, இந்த என்ன சொல்கிறோம் நம்ம தேவையற்ற செடிகள், இதெல்லாட்டும் என்ன பண்ணுறோம் நம்ம மக்கச் செய்து அவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த உரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அந்த மேனுவர் பேர் தான் என்ன சொல்கிறோம் க்ரீன் மேனுவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த க்ரீன் மேனுவரோட ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, த க்ரீன் மேனுவர் இம்ப்ரூவ் சாயில் ஸ்ட்ரக்சர், மண்ணுடைய தன்மையை வளமையை அதிகப்படுத்துகிறது. ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்க்ரீஸ் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, நீர் தேங்கு தன்மையை அதிகப்படுத்துகிறது. இப்போ தண்ணி நீரில் பூமியில் வந்து என்ன பண்ணுமா, நீர் அப்படியே டெபாசிட் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இட் ஆல்சோ ஹெல்ப் ரிகமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஆல்கலைன் சாயில் அண்டு ரிடியூஸ் வீட் ப்ரோலிஃபரேஷன். ஸோ அதாவது என்ன அப்படின்னாக்கா மண்ணில் காரத்தன்மையை சரி செய்கிறது, சீர்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறோம். மண்ணில் இருக்கக்கூடிய காரத்தன்மை என்ன பண்ணுறது, சீர்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத முளைக்கக்கூடிய தேவையற்ற களை செடிகளை வளராமல் இவை தடுக்குகிறது. இதான் வந்து பார்த்தபடி க்ரீன் மேனுவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள். என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னொரு டைம் சொல்கிறோம் பாருங்கள். என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மண் அரிமானத்தின் மூலமாக ஏற்பட்ட மண் இழப்பை சரி செய்கிறது அல்லது மண் அரிமானத்தை தடுக்கிறது. அடுத்து வந்து நீர் தேங்கு தன்மையை அதிகரிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மண்ணின் அமைப்பை உயர்த்துகிறது. அமைப்பு அப்படின்னு ஸ்ட்ரக்சர் குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இதுதான் க்ரீன் மேனுவருடைய மிக முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த லெகுமினேசி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெகுமினேசி பிளான்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லெகுமினேசி குடும்ப தாவரங்களில் சிதைவடையாத இலைகளில் இருந்து சிதைவடையாத இலைகள் என்னது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலைகள், செடியிலேருந்து பிடுங்கப்பட்ட அந்த இலைகளில் இருந்து என்ன பண்ணுறோம், உரமானது நேரடியாக பெறப்படுகிறது. இப்போ நிறையா நம்ம என்ன சொல்லுவாங்க, காணி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, வயல் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேபேசி, இந்த லெகுமினேசி குடும்ப தாவர பூண்டுகள்னு சொல்லுவோம். அந்த பூண்டுகள் என்ன பண்ணுவாங்க, வேரோடு அப்படியே பிடுங்கிட்டு வந்து வயலில் போய் போட்டுருவாங்க. அப்படியே அந்த வயலோட சேர்த்துல அப்படியே ஊற வச்சுருவாங்க. 2-3 நாள் ஊறினோடனே அந்த பிளான்ட் லீஃபில் இருக்கக்கூடிய இந்த சத்துக்கள் எல்லாம் என்ன அப்படின்னாக்கா அந்த மண்ணில் இறங்கிடும். அப்போ அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த தேவையில்லாத குச்சியெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ லெகுமினேசி ஃபேமிலி இப்போ பிளான்ஸில் அந்த சிதைவடையாத டீகம்போஸ்ட் ஆகாத அந்த லீஃபில் இருந்து நேரடியாக என்ன பண்ணுறோம், நம்ம சத்து பொருட்களை மண்ணிற்கு பெற்றுக்கொள்கிறோம். இதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பசுந்தாள் உரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போது லெகுமினேசி பிளான்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரோட்டலேரியா ஜென்சியா, சணப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம பூண்டு தான், நமக்கு தேவையில்லாத பூண்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மலை முருங்கை அப்படின்னு சொல்கிறோம். செஸ்பானியா அக்குலிட்டா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அகத்தி. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தேவையில்லாத பூண்டுகள். இந்த பூண்டுகள் வந்து நேரடியாக டீகம்போஸ்ட் ஆகாத அந்த இலைகளிலிருந்து சத்துக்களானது நிலத்திற்கு நேரடியாக பெற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா க்ரீன் மேனுவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பயோ ஃபெர்டிலைசர்னால் என்ன அப்படின்னா, உயிரி உரங்கள் என்பவை நுண்ணுயிர்கள் கலந்த பொருளாகும். நுண்ணுயிர்கள் தான் பயோ ஃபெர்டிலைசர் ஆர் சப்ஸ்டன்ஸ் தட் கண்டைன் லிவிங் மைக்ரோ ஆர்கனிசம் லிவிங் உயிரோடு இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசத்தை பெற்ற உரங்களுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், நம்ம பயோ ஃபெர்டிலைசர் உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இவற்றை வென் அப்ளை டு சீட்ஸ், விதைகளின் மீதோ அல்லது பிளான்ட் சர்ஃபேஸ், தாவரத்துடைய பகுதிகளின் மேற்பரப்பின் மீதோ அல்லது சாயில் மண்ணின் மீதோ நேரடியாக செலுத்தும் பொழுது இது கோலனைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா மண்ணுக்குள்ளே இருக்க பிளான்டோடைய ரூட்டுக்குள்ளே கோலனைஸ் ரைசோபியம் ஆர் த இன்டீரியர் ஆஃப் த பிளான்ட் அண்ட் ப்ரொமோட் growth by increasing the supply or availability of primary nutrients to the
ஹோஸ்ட் பிளான்ட். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த உயிர் உரத்தை விதைகளில் தெளிக்கிறோம், இல்லாட்டினா தாவரத்தோடைய மேற்பரப்பில் தெளிக்கிறோம், அல்லது வந்து மண் மேற்பரப்பில் தெளிக்கிறோம். ஸோ தெரிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 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 உயிர் உரம் என்னதுன்னா தாவரத்தோட உட்பகுதிக்குள்ளே சென்று கொலனைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை, அதாவது ரைசோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் முடிச்சுகளை உருவாக்குது. எங்கே அப்படின்னாக்கா வேர்களில் வேர் முடிச்சுகளை உருவாக்குது. அந்த வேர் முடிச்சுகளில் இருக்கக்கூடிய அந்த ரைசோபியம் பாக்டீரியம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா முதல்நிலை ஊட்டச்சத்துக்களை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் ஓம்புயிருக்கு ஊட்டத்தன்மை ஓம்புயிர்னு சொல்லக்கூடிய அந்த தாவரத்துக்கு தேவையான முதல்நிலை ஊட்டப்பொருட்களை அல்லது வளர்ச்சி ஊட்டப்பொருட்களை அளித்து வளர்ச்சியை தூண்டுகிறது. புரியுதுங்களா? இதுதான் பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தாவரத்தோடைய என்ன சொல்கிறோம், தாவரத்தோட மேற்பரப்புலையோ அல்லது மண்ணிலையோ அல்லது சீர்களையோ தெளிக்கும் பொழுது அந்த பயோ ஃபெர்டிலைசர், இந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன ஒன்று பிளான்ட்டுக்குள்ளே போகுது. பிளான்ட்டுக்குள்ளே எங்கே போகுது, ஸ்பெசிஃபிக்காக ரூட்டுக்குள்ளே போயிட்டு ரூட் நாடியூல்ஸை ஃபார்ம் பண்ணுது. அந்த ரூட் நாடியூல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரைசோபியங்கிற பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இப்போ என்ன பண்ணுது, தாவரத்திற்கு தேவையான பிரைமரி முதல்நிலை ஊட்டச்சத்துக்களை என்ன பண்ணுது, முதல்நிலை ஊட்டச்சத்துக்களை இன்க்ரீஸ் பண்ணி தாவரத்தோடைய வளர்ச்சிக்கு அவை துணை புரிகிறது. இதுதான் உயிர் உரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்தது உயிர் உரங்களின் வகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய வகைகள் இருக்குது. முதல்ல என்னென்ன வகைகள் அப்படின்னு சொல்லும்போது ரைசோபியம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசோஸ்பைரிலம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசடோபாக்டர், அடுத்தது மைக்கோரைசா அப்படிங்கிறது வேர் பூஞ்சைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது அசோலா இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டைப் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, முதல்ல நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா ரைசோபியத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரைசோபியங்கிறது நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன். என்னது, ரூட் நாடியூல்ஸ், லெக்யூமினேசி பிளான்ட்ஸ், ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியது லெக்யூமினேசி பிளான்ட்ஸ். அதாவது அவரை குடும்ப தாவரத்தோடைய வேர்களில் ரூட் நாடியூல்ஸ் இருக்கும். அதாவது வேர் முடிச்சுகள் காணப்படும். அந்த வேர் முடிச்சுகளில் காணப்படக்கூடிய பாக்டீரியா என்ன அப்படின்னாக்கா ரைசோபியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரைசோபியத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா மண்வால் பாக்டீரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைசோபியங்கிறது என்னது, மண்வால் பாக்டீரியம். இவை லெக்யூமினேசி தாவரத்தோடைய வேர்களில் அது ரூட் நாடியூல்ஸில் என்ன பண்ணுதுன்னா காணப்படுகிறது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், கூட்டுயிர் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கூட்டுயிர் வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு அது சிம்பயாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பயாசிஸ் அப்படின்னா ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிறது. இப்போ லெக்யூமினேசி ரூட்ஸில் இந்த ரைசோபியம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பிளான்ட்ஸ்லேருந்து இந்த ரைசோபியம் என்னத்தை பெற்றுக்கொள்கிறது அப்படின்னாக்கா இடத்தை, அதாவது என்ன சொல்கிறது, அது வாழ்வதற்கு தேவையான இடத்தை பெற்றுக்கொள்கிறது. அப்போ இந்த ரைசோபியத்தால் அந்த பிளான்ட்டுக்கு என்ன யூசஸ் அப்படின்னாக்கா நைட்ரஜன், பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜனை இந்த ரைசோபியம் பாக்டீரியாமானது நிலைப்படுத்தி கொடுக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பயாட்டிக்னு சொல்லுவோம், கூட்டுயிர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ரைசோபியம் பாக்டீரியம் சொல்லக்கூடிய இந்த மண் பாக்டீரியமும் தாவரங்களும் லெக்யூமினேசி தாவரமும் ஒரு கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துகின்றன. இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரைசோபியம் பாக்டீரியா என்ன பண்ணுது, அட்மாஸ்பியரில் கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்தி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் என்ன பண்ணுது, நிலைநிறுத்தி அதை என்னவாக கன்வெர்ட் பண்ணுதுன்னா அம்மோனியாவாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை அம்மோனியாவாக கன்வெர்ட் பண்ணி அதை யாருக்கு கொடுக்குது அப்படின்னாக்கா பிளான்ட்ஸுக்கு தருது. இதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ரைசோபியத்தோடைய வேலை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அசோஸ்பைரிலம் அப்படிங்கிறது வளிமண்டல நைட்ரஜனை பயன்படுத்தும் திறன் பெற்றவை. இவை என்ன பண்ணுதுன்னா வளிமண்டல நைட்ரஜனை பயன்படுத்தும் திறன் பெற்ற அசோஸ்பைரிலம் ஹேஸ் த எபிலிட்டி டு யூஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். அடுத்தது அண்ட் டிரான்ஸ்போர்ட் திஸ் நியூட்ரியன் டு தி கிராப் பிளான்ட்ஸ். அதை என்ன பண்ணுது, பெற்ற அந்த நைட்ரஜனை என்ன பண்ணுது தாவரங்களுக்குள் அனுப்புகிறது. தாவரத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னாக்க தாவரத்துக்குள் அனுப்புகிறது. மேலும் இந்த அசோஸ்பைரிலத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நோய் தடுப்பு உரம் அப்படின்னு சொல்லி இனாக்குலேட்டட் அப்படின்னா நோய் தடுப்பு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. யாருக்கு நோய் தடுப்பு உரமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது மெய்ஸு, பார்லி, ஓட்ஸ், அடுத்து சொர்க்கம், இந்த தாவரங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நோய் தடுப்பு பொருளாக இந்த அசோஸ்பைரிலமானது பயன்படுகிறது. அடுத்து இதனுடைய முக்கியமான என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இவை தானியங்களில் 5 to 20% தானியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தானியங்கள் என்ன பண்ணும், சீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 5 to 20% விளைச்சலை அதிகப்படுத்துகிறது. அதே மாதிரி சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மில்லட்ஸ் அப்படின்னா என்னது, சிறுதானியங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா 30% உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபோடர் என்னது, தீவனத்தில் என்ன தீவன பயிர்களில் 50% தீவன உற்பத்தியையும் அதிகப்படுத்துகிறது. அப்போ அசோஸ்பைரிலம் என்ன பண்ணுது, நைட்ரஜனை நிலைப்படுத்துகிறது. ஒன்று ஓகேவா, அது பிளான்ட் கொடுக்குது நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அது வந்து பிளான்ட்ஸுக்கு கொடுக்குது. ரெண்டாவது வந்து இனாக்குலேட்டட் நோய் தடுப்புரமாக பயன்படுத்துது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அடுத்து சீரியல்ஸ், அடுத்து மில்லட்ஸ் அண்டு ஃபோடர்ஸோடைய உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. இதுதான் அசோஸ்பைரிலத்தோடைய மிக முக்கியமான வேலை. அடுத்து தேர்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அசடோபாக்டர்.
அசிடோபாக்டர். இவை கோதுமை, நெல், மக்காச்சோளம் மற்றும் சோளம் ஆகியவற்றின் மகசூலை அதிகரிக்கிறது. அதுதான் முக்கியமான ஒன்று. The application of Acidobacter has been found to increase yield. அதாவது விளைச்சல் அதிகப்படுத்துகிறது. வீட், ரைஸ், மெய்ஸ் அண்டு சொர்க்கம் இதனுடைய விளைச்சலை அதிகப்படுத்துகிறது. அடுத்தது பார்ட் ஃப்ரம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அப்போ என்ன அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னா நைட்ரஜனை நிலைநிறுத்துவது மட்டுமின்றி நைட்ரஜனை நிலைநிறுத்துது. அதோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம் கேபபிள் அப்படின்னா எதிர்பொருளை உருவாக்குது. என்ன எதிர்பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாக்டீரியா, பூஞ்சை எதிர்பொருளை உருவாக்கி அவற்றை தாவரங்களுக்குள் அனுப்புகிறது. இந்த அசிடோபாக்டர் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா பூஞ்சை எதிர்பொருள் பாக்டீரியா எதிர்பொருளை உருவாக்குது. அந்த எதிர்பொருளை என்ன பண்ணுதுன்னா பிளான்ட்ஸுக்குள்ளே அனுப்புது. அப்போ பிளான்ட்ஸுக்குள்ளே அனுப்பும் பொழுது அந்த பிளான்ட்ஸுக்கு என்ன தன்மை கிடைக்குது அப்படின்னாக்கா பாக்டீரியங்களையும் பூஞ்சைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்ப்பு தன்மையானது தாவரங்கள் பெற்று காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா மூன்று பயோஃபெர்டிலைசர்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ரைசோபியம் ஒன்று பார்த்துருக்கோம். அடுத்து அசோஸ்பைரிலம் பார்த்துருக்கோம். அது அசிடோபாக்டர் பார்த்துருக்கோம். இன்னும் இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா மைக்கோரைசா அண்ட் அசோலா. இதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.